சென்னை சூப்பர் கிங்ஸ் vs குஜராத் டைட்டன்ஸ். இது வந்து சென்னையோட மேட்ச் 2. ஸோ இந்த மேட்சோட ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி குஜராத்தோட அந்த மும்பை கூட ஆடின அந்த பெர்ஃபார்மன்ஸை பார்த்தா தான் அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணாதான் அடுத்து சென்னை கிட்ட வந்து குஜராத் என்ன விஷயங்களை வந்து பண்ணுவாங்க, எப்படி அந்த மேட்ச் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஆர்சிபி vs சென்னை அந்த ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து நம்ம பார்த்தோம் ரிவ்யூவு. ஸோ அந்த மேட்ச் பற்றி நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ அடுத்து நடந்த மேட்ச் எல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பார்ப்போம். சாட்டர்டே மார்ச் 23 நடந்த மேட்ச் பஞ்சாப் vs டிசி, ஆர்சிபி vs சென்னை அந்த மேட்ச்சுக்கு அடுத்து அதுக்கப்புறம் மார்ச் 23 நடந்த வந்து ஒரு மேட்ச், சாட்டர்டே அன்னைக்கு நடந்த மேட்ச். ஃபர்ஸ்ட் செஷனில் டெல்லி கேபிட்டல்ஸ் vs பஞ்சாப் கிங்ஸ் வந்து விளையாடினாங்க. ஃபர்ஸ்ட் ஆடின டெல்லி கேபிட்டல்ஸ் ஒரு 174 ரன்ஸ் வந்து அடித்தாங்க. ஃபஸ்ட்டு ஓப்பனிங் வந்த பேட்ஸ்மேன்லாம் பார்த்தோம்னா ஒரு நல்ல பவராக ஆடக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன் தான் டேவிட் வார்னராக இருக்கட்டும், இல்லை மிச்சல் மார்ஷ் அண்ட் ஹோப். இவங்க 3 பேருமே வந்து ஒரு பெரிய அளவில் வந்து ஒரு ஹோப் கொடுக்கல அப்படின்னாலும் கொஞ்சம் ஒரு 30 ரன்ஸ் கிட்ட வந்து அடிச்சுட்டு அவுட் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம எல்லாருமே எதிர்பார்த்த டெல்லி கேபிட்டல்ஸோட கேப்டன் ரிஷப் பண்ட் ஒரு பெரிய ஒரு இன்ஜுரிக்கு அப்புறம் ஒரு பெரிய ஒரு கம்பேக், ஒரு பெரிய ஒரு ஷாட்ஸ், ஒரு வான வேடிக்கை காட்டுவார் அப்படின்னு எதிர்பார்த்தோம். ஆனால் பெரிய அளவில் வந்து ரன்ஸ் எதுவும் அவர் ஸ்கோர் பண்ணலை. ஒரு 18 ரன் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவுட் ஆகிட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பெரிய அளவில் வந்து டெல்லி கேபிட்டல்ஸோட பேட்டிங் அப்படிங்கிறது இல்லை. ஒரு வழியாக வந்து ஒரு 174 ரன்ஸ் வந்து டார்கெட் அப்படிங்கிறத கிங்ஸ் 11 பஞ்சாப்க்கு வச்சாங்க. ஸோ இந்த டார்கெட்டை வந்து ஈஸியாக அடிச்சிருவாங்க கிங்ஸ் 11 பஞ்சாப் அப்படிங்கிறது தான் வந்து நம்ம எல்லாருமே எதிர்பார்த்தோம். ஸோ பஞ்சாப் கிங்ஸ் இவங்களுடைய பேட்டிங்கை வந்து நம்ம பேசி ஆகணும். ஏன்னா தவான், லிவிங்ஸ்டன், பேர்ஸ்டோ இது மாதிரியான பெரிய பெரிய பேட்ஸ்மேன் வந்து இருந்தாலும் கூட இவங்க எல்லாரையும் வந்து தூக்கி சாப்பிட்ற மாதிரி சாம் கரன் வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஒன்று பண்ணார். ஸோ அவர் தான் வந்து பிளேயர் ஆஃப் த மேட்சாகவும் இருந்தார். ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது பஞ்சாப் கிங்ஸோட அந்த செகண்ட் இன்னிங்ஸ் பேட்டிங் அப்படிங்கிறது. ஸோ 19th ஓவர் வரைக்கும் போன இந்த மேட்ச் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் நடந்த இன்னொரு செஷன், அதே சாட்டர்டே அன்னைக்கு இன்னொரு மேட்ச் ஒன்று நடந்தது. அது யாருக்குன்னா கொல்கத்தா நைட் ரைடர்ஸ்க்கும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்கும். இந்த மேட்ச் வந்து பற்றி பேசி ஆகணும். ஏன்னா தலைவர் ரசல் கொல்கத்தா நைட் ரைடர்ஸோடைய ஒரு மிகப்பெரிய ஒரு நட்சத்திர பேட்ஸ்மேன், ஒரு ஆல்ரவுண்டர் ரசலுடைய கம்பேக் அப்படிங்கிறது பார்க்குறதுக்கு சும்மா வேறு லெவலில் இருந்தது. பழைய ரசல் தலைவன் வந்துட்டான்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு கோரத்தாண்டம் வந்து ஆடி இருந்தார். இந்த கும்கி படத்தோடைய இந்த டெம்ப்ளேட்லாம் போட்டு மீம் பேஜஸ்லாம் போட்டிருந்தாங்க, ரசல் இறங்கிட்டான் மாமா அப்படிங்கிற மாதிரி. அந்தளவுக்கு ஒரு வெறித்தனமான ஒரு பேட்டிங். ஸோ ஏன் இந்த கேகேஆர் vs எஸ்ஆர்ஹெச் மேட்ச்சில் ரசல் இவ்வளோ வந்து பேசப்பட்டாருன்னா அதுக்கு காரணம் ரசல் அப்படிங்கிற ஒரு இந்த மேட்ச்சில் அடிக்கலை அப்படின்னா இவ்வளோ பெரிய ஒரு டோட்டல் வந்திருக்காது. எஸ்ஆர்ஹெச் வந்து ஈஸியாக வந்து அடிச்சிருந்தாங்க. ஏன்னா அந்த பக்கம் கிளாசன் அப்படிங்கிற ஒரு பிளேயர் அவர் அடித்த அடிங்கிறது வேற லெவலில் இருந்தது. ஸோ இந்த பக்கம் ஓப்பனிங் கேகேஆருடைய அந்த பேட்டிங் அப்படிங்கிறது ஸோ ஃபில் சால்ட்டு. ஸோ நானும் சோத்தில் உப்பு போட்டு தாண்டா சாப்பிட்றேங்கிற மாதிரி ஒரு பெரிய அளவில் ஒரு பேட்டிங் அடித்தார். 54 ரன்ஸ் வந்து அடித்தார். அதுக்கப்புறம் சுனில் நரேன் வந்து பெரிய அளவில் வந்து அவர் அடிக்கல. பட்டா பாகியம் படாட்டி லேங்கிற பேட்டிங் தான் அவர். ஃபில் சால்ட்டை தவிர கேகேஆர் பேட்ஸ்மேன்ஸ் வந்து யாரும் பெரிய அளவில் வந்து எதுவும் ஒரு ரன்ஸ் அடிக்கலை. அது வெங்கடேஷ் அவராக இருக்கட்டும், இல்லை கேப்டன் ஸ்ரேயாஸ் அவரு, இந்த மாதிரி வந்து எந்த பேட்ஸ்மேனும் வந்து பெரிய அளவில் வந்து ஒரு அடிக்கலை. இந்த இடத்துல தான் வந்து தலைவன் ரசலோட என்ட்ரி ஒன்று வேறு லெவலில் கொடுத்து தலைவன் வந்து ஒரு 64 ரன்னை வந்து சும்மா செய்ன்னு 25 பாலில் செஞ்சு விட்டாப்பல. அந்தளவுக்கு ஒரு கோரத்தாண்டவமான ஒரு பேட்டிங். அவருக்கு வந்து துணையாக 2 காவல் தெய்வமாக ரமன்தீப் சிங்கும் ரின்கு சிங்கும் வந்து எங்களாலையும் ஒரு கொஞ்சம் ரன்கள் அடிக்க முடியும்னு அடித்ததுனால தான் ஒரு கேகேஆர் வந்து ஒரு 208 ரன்னை வந்து அடித்தாங்க. ஸோ இந்த ஒரு பெரிய டோட்டலை வந்து எஸ்ஆர்ஹெச் வந்து அடிப்பாங்களா அப்படிங்கிறது ஒரு டவுட்டு தான். அப்படிங்கிற மாதிரி தான் வந்து அடுத்த இன்னிங்ஸ் வந்து பார்த்தேன். ஸோ இந்த ஒரு பெரிய டோட்டலை எஸ்ஆர்ஹெச் வந்து எப்படி சேஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு வந்து பார்த்தா அந்த இடத்துல தான் ஒரு நல்ல ஒரு ட்விஸ்ட் இருந்தது. மயன்க் அகர்வாலும் அபிஷேக் சர்மாவும் ஒரு நல்ல ஒரு ஓப்பனிங் வந்து ஒரு ஸ்டார்ட் ஒன்று கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அந்த ராகுல் திரிபாதி, எய்டன் மார்க்ரம் இவங்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பெரிய அளவில் வந்து இல்லைனாலும் ஓரளவுக்கு ஒரு நல்ல ரன்னை கான்ட்ரிபியூட் பண்ணாங்க. இதுக்கப்புறம் தான் வந்து கிளாசன் அவருடைய ஒரு கிளாஸான பேட்டிங் வந்து இருந்தது. ஸோ கிளாசன் அவர் வந்து பார்த்தோம்னா கடைசி வரைக்கும் வந்து விடாமல் வந்து பிடிச்சிக்கிட்டே இருந்தார். எப்படியாவது வந்து எஸ்ஆர்ஹெச்சை வின் பண்ண வைக்கணும் இந்த மேட்ச்னு. ஆனால் அப்படி பண்ணியும் வந்து ஜெயிக்க முடியல எஸ்ஆர்ஹெச். ஸோ இந்த மேட்ச் அப்படிங்கிறது ஏதோ ஒரு ரசலுடைய அதிரடினால கேகேஆர் எப்படியோ ஒரு தப்பிச்சாங்க அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ அதுக்கு அடுத்தபடியாக நடந்த சண்டே நடந்த மேட்ச் மார்ச் 24 இந்த மேட்ச் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ ராஜஸ்தான் ராயல்ஸோடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து நம்ம குறிப்பாக சஞ்சு சாம்சன் அவருடைய பேட்டிங் அப்படிங்கிறது பேசி ஆகணும். ஒரு கேப்டன் அப்படிங்கிறத தாண்டி ஒரு பேட்ஸ்மேனாக அவருடைய ரோல் அப்படிங்கிறது வந்து சூப்பராக பண்ணது தான் ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து வின் பண்ணதுக்கு காரணம். என்ன இதில் வந்து ராஜஸ்தான் ராயல்ஸோட பேட்டிங்கில் கொஞ்சம் ஜோஸ் பட்லரும் எஸ்எஸ்ஜி ஜெய்ஸ்வாலும் வந்து இன்னும் ஒரு பெட்டரான ஒரு பேட்டிங் பண்ணியிருந்தா நிச்சயமாக வந்து ஒரு 200 ரன்னு மேலேயே வந்திருக்கும். ஆனால் லாஸ்ட்டில் கூட எட்மயர் வந்து இருக்கும்போது அவர் வந்து இன்னும் ஒரு பெரிய பெரிய ஷாட்ஸ் அடிப்பார். ஒரு எப்படியா இருந்தாலும் ஒரு 220 வரும் அப்படின்னு பார்த்தா மொத்தமாகவே வந்து ஒரு 193 தான் அடித்தாங்க. ஸோ அதுக்கு காரணம் சஞ்சு சாம்சன் அவருடைய காரணம்.
ரியான் பராக் அவருடைய பேட்டிங்கும் வந்து ஒரு பெரிய ஒரு காரணம் சொல்லலாம். ஸோ இந்த ஒரு பெரிய சேஸை எல்எஸ்ஜி வந்து அடிப்பாங்களா அப்படிங்கிற ஒரு டவுட் இருந்தது. ஸோ அது மாதிரி தான் வந்து ரிசல்ட்டும் நடந்தது. ஏன்னா ஸோ கேப்டன் கேஎல் ராகுலும் நிக்கோலஸ் பூரன் இவங்க 2 பேரை தவிர இந்த எல்எஸ்ஜியில் வந்து யாரும் பெரிய அளவில் வந்து ஆடவே இல்லை. குவிண்டன் டிகாக் அவரும் வந்து டக்குன்னு வந்தார், டக்குன்னு போயிட்டாரு, அந்த மாதிரி தான் இருந்து. ஸோ டேவிட் படிக்கல் அவரும் வந்து பார்த்தோம் அப்படின்னா 0 ரனில் வந்து அவுட் ஆகிட்டாரு. அதுக்கு முக்கியமான காரணம் யாருன்னா ராஜஸ்தான் ராயல்ஸுடைய பவுலர் ட்ரெண்ட் போல்ட் மாதிரி ஒரு பவுலர் வந்து ஏன் சிஎஸ்கேல வந்து இல்லை அப்படிங்கிற ஒரு வருத்தம். சிஎஸ்கே vs ஜிடி மார்ச் 26 நைட் நடக்க போகிற இந்த மேட்ச்சு 2 டீமுமே வந்து பார்த்தோம்னா ஒரு வின் வந்து பண்ணியிருக்காங்க. 2வது வெற்றியை வந்து யார் வின் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி மார்ச் 25 நடக்க போகிற ஒரு மேட்ச் பற்றி சின்னதாக வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆர்சிபி vs பஞ்சாப் ஒரு மீம் கூட போட்டிருந்தாங்க. ஆர்சிபி வந்து ஆஹா பஞ்சாப் லாரி வடிவேல் வந்து ஒரு லாரியில் ஏறுவார் பஞ்சாப் லாரியில், ஆஹா பஞ்சாப் லாரி மடக்கி ஒரு 2 பாயிண்ட் எடுத்துட வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி ஆர்சிபிக்கு வந்து ஒரு டெம்ப்ளேட் போட்டிருந்தாங்க. ஸோ அந்த மேட்ச் வந்து என்ன ஆக போகுது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்தா தான் தெரியும். இன்னொரு பக்கம் சிஎஸ்கே vs ஜிடி இந்த மேட்ச் அப்படிங்கிறது சிஎஸ்கேவுடைய ஹோம் கிரவுண்ட் சேப்பாக்கில் தான் வந்து நடக்க போகுது. இந்த மேட்ச் வந்து சும்மா வெறியாக வந்து ஒரு ஃபயராக இருக்க போகுது. எப்படி ஃபஸ்ட்டு மேட்ச் ஆர்சிபி vs சென்னை மேட்ச் இருந்ததோ அதே வைப்பு வந்து இங்கே இருக்கும். ஸோ 95% வந்து மஞ்ச சட்டைகளை வந்து மஞ்ச பனியனை வந்து இந்த இடத்துல பார்க்கலாம். அந்தளவுக்கு வந்து ஒரு வெறித்தனமாக இருக்கும். அண்டு ஜிடி vs எம்ஐ மேட்ச் பார்க்கும்போது என்ன ஒரு விஷயம் தெரிஞ்சுது அப்படின்னா ஜிடி வந்து ஒரு கம்மியான ஸ்கோர் இருந்தாலும் அதை வந்து டிஃபெண்ட் பண்ணுற அளவுக்கு வந்து வேறு லெவலில் ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து அவங்க கிட்ட வச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது. ஸோ சிஎஸ்கே ஃபஸ்ட் பேட்டிங் எடுத்தாங்க அப்படின்னா ஒரு 200+ அடித்து அதுக்கப்புறம் வந்து பவுலிங்கில் கொஞ்சம் டைட் பண்ணாங்க அப்படின்னா ஜிடியை வந்து ஈஸியாக வின் பண்ணலாம். இல்லை ஃபஸ்ட் பேட்டிங் வந்து ஜிடியை வந்து இது ஆட விட்டாலும் கூட அதுக்கப்புறம் நம்ம பங்களாதேஷ் புலி முஸ்தாஃபிசூர் ரஹ்மான் இது மாதிரியான பவுலர்கள்லாம் வச்சு ஓரளவுக்கு வந்து கண்டெயின் பண்ணி எப்படியாவது வந்து ஜிடி எதுவும் பண்ணிடலாம். ஸோ ஜிடி பொறுத்த வரைக்கும் எப்போ யார் என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறதும் தெரியல. ஏன்னா ரஷீத் கான்லாம் பார்த்தோம் அப்படின்னா திடீர்னு பார்த்தா ஒரு 4 விக்கெட் எடுத்துருவார், திடீர்னு பார்த்தா ஒரு 40 ரன் அடிச்சிருவார், திடீர்னு சேசிங்கில் கூட பார்த்தோம் அப்படின்னா செகண்ட் இன்னிங்ஸில் ஏதாவது ஒன்று பண்ணி விட்டுருவார், திடீர்னு வந்து அவர் அந்த அளவுக்கு கணிக்க முடியாத பிளேயர்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. ஸோ இன்னொரு விஷயம் என்னன்னா போன மேட்ச்சில் வந்து சுப்மன் கில் வந்து பெரிய அளவில் ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணல. ஸோ அந்த ஒரு விரக்தியெல்லாம் வந்து நம்ம மேலே வந்து காட்டிடுவாரோ அப்படிங்கிற ஒரு விஷயமும் வந்து இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஜிடி vs சென்னை இந்த மேட்ச் வந்து எந்த அளவுக்கு எப்படி இருக்க போகுது ஃபயரா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் இந்த மேட்ச் பற்றின உங்களுடைய கருத்து என்ன, யார் வின் பண்ணுவோம் அப்படிங்கிறத உங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து பதிவிடுங்க. அண்ட் முடிஞ்ச அளவுக்கு இந்த மேட்சுடைய போஸ்ட் மேட்ச் ரிவ்யூ அப்படிங்கிறதையும் வந்து நாங்கள் முடிஞ்சா போட ட்ரை பண்ணுறோம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு மேட்ச்சில் வேற ஒரு கண்டென்ட்டில் உங்களை நாங்கள் பார்க்குறோம். பாய்.